இன்று அதிகாலை வயநாட்டில், அதாவது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 70ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போது இன்னும் 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டையும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. வயநாடு, காசர்கோடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்கோடு, திருச்சூர், இடுக்கி, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தற்போது அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்டவர்களை, நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க அதிகாரிகள் நியமித்து தற்போது கேரள அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க தற்போது அதிகாரியை நியமித்து கேரள அரசானது மீட்பு பணியை துரிதப்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ரெட் அலர்ட் விடுத்து தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கேரளாவில் 8 மாநிலங்களுக்கு தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 70ஆக அதிகரித்திருக்கிறது. வயநாடு, காசர்கோடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்கோடு, திருச்சூர், இடுக்கி, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தற்போது ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க அதிகாரியை நியமித்து தற்போது கேரள அரசு மீட்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறது. IAS அதிகாரி ஸ்ரீராம் சாம்ப சிவராஜ் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது அங்கு மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் தற்போது 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது.